ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலில் வாங்கினா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் வீட்டில் செஞ்சால் அந்த மாதிரி வராது. ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிடிச்ச அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்படி இருக்கட்டும். கடலை மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் வாசமும் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாங்க. இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, நீட்டமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் பாருங்கள், வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கு. இதை நாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் தான் பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவோட வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பெசரிக்கலாம். தண்ணியெல்லாம் டக்குன்னு ஊற்றக்கூடாது. நல்லா பெசரிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பெசச்சிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சூப்பராக நமக்கு பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பெருசாக அப்படி போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு வந்ததும் எடுத்துடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துடலாம். நம்ம இப்போது இதை ஒரு பிளேட் மாற்றிக்கலாங்க. எப்படி கிறிஸ்பியாக கடகடன்னு விழுது பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம நல்லா முருகலாக பொரித்து எடுத்துக்கலாங்க. கறிவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, மொறுன்னு ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு அதை பக்கோடா கூட சேர்த்துக்கலாம். பக்கோடாவுக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும். இப்போ சூப்பராக பக்கோடா ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.